So good morning to all. Good morning, sir. Good morning. Good morning சொன்னேன். I think ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்கீங்களா என்ன? Good morning, sir. Good morning, sir. Good morning. Okay. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராஜெக்ட் அப்ரைசல்ஸ் பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா? ஸோ ப்ராஜெக்ட் அப்ரைசலில் ப்ராஜெக்ட் ரிஸ்க் அனாலிசிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ரைட்? What are the techniques of we are having in a project risk analysis? And yes, can anyone say what are the techniques we are having in a project risk analysis? What are the techniques we are having? Am I audible? Sir, audible. இப்போ நான் கேட்டு 1 minute ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸாக தான் இருக்கும். There is no response from your side. Or can I call upon a person individually? எப்படி சொல்றீங்க இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ்? Sir, sensitivity analysis, break-even analysis. அப்புறம் இன்னும் ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்க. அட்லீஸ்ட் எனி 3 டெக்னிக்ஸ். Game theory. Okay. Decision analysis. Decision tree analysis. Okay pa. Okay. What is the difference between a risk and uncertainty? சொன்னவங்க சொல்ல தேவையில்லப்பா, ரைட்? ஐ திங்க் யார் இப்போ சொன்ன? சசிப்ரியா, யாழ்னி சொன்னாங்களா? இல்லை, ஜெயப்ரியா, யாழ்னி, சசிப்ரியா சொன்னாங்க, கரெக்டா? ஸோ அவங்கள தவிர்த்து ரிமைனிங் பர்சன் சொல்லுங்க. What is the difference between risk and uncertainty? Sir, risk means known factors, sir. Risk, sir. அதுவே outcomes என்னன்னா இருந்தா uncertainty, sir. Okay. Can you say any one example which is related to risk and uncertainty? இப்போ நம்ம ப்ராஜெக்டே பண்றோம்ல சார், அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ஸோ இல்லை கால்குலேஷன்ஸ் வேல்யூஸோ ராங் ஆயிடுச்சுன்னா அது ரிஸ்க் நம்மளுக்கு தெரியும். ஒரு ப்ராப்ளம் எடுத்தோம்னா ஸோ அதை வந்து அது நோன் ஃபேக்டர் நம்மளுக்கு. பட் அன்சர்டனிட்டிங்கிறது மேபி அந்த எக்யூப்மெண்ட் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நமக்கு அன்னோனா இருக்கும் அந்த எரர். ஸோ அது அன்சர்டனிட்டி. ஸோ ஒரு ஒர்க் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க பிஃபோராக உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னாக்கா யூ கேன் கால் இட் அஸ் a risk அப்படின்ற மாதிரி ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்சர்டனிட்டி அப்படின்னாக்கா ஸோ அதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களால் ஐடென்டிஃபை ப்ரெடிக்டபிள் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அந்த இதை எல்லாமே என்ன சொல்லலாம்? அன்சர்டனிட்டி அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ரைட்? ஓகே. அண்ட் what is sensitivity analysis? What is sensitivity? What is sensitivity analysis? The change in one input variable affects the whole output, sir. அப்படின்னா sensitivity analysis. Okay. So yesterday வந்து நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், ரைட்? அண்ட் டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்னா என்னென்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்ல என்னென்னு கேட்டிருந்தேன், ரைட்டா? ஸோ யார் யார்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டனோ யூ கேன் ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் ரைட் நவ். So first I will start up with Jay Ganesh. Jay Ganesh.
என்ன கொஸ்டின் இப்போ எஸ்டர்டே நம்ம கேட்டிருந்தோம்? சார் டைரக்ட் காஸ்ட் அப்புறம் இன்டைரக்ட் காஸ்ட் கேட்கணும். ஓகே, ஜஸ்ட் வெயிட் அ மினிட். சித்தார்த், நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இப்போ. ரைட்டா, ரைட் நவ் 9:48க்கு who is absent Okay, is sir. அப்படின்ட்டு அட்டெண்டன்ஸ் நோட். ரைட். Okay, sir. எஸ் ஜெய் கணேஷ், கம் பேக் அகைன். என்ன கொஸ்டின் Okay. கேட்டோம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்? அதான் நம்ம கேட்டிருந்தோம். ஆமாங்க சார். ஓகே, ஆன்சர்ஸ் நீங்க சென்ட் பண்ணீங்களா? ஆன்சர்ஸ் பார்த்துருந்தீங்களா? எனக்கு ஆன்சர் ஆனால் ரிசீவ் ஆகவே இல்லையே நீங்க அனுப்புனது. இல்லைங்க சார், ஆன்சர் பார்த்தேன் பட் அனுப்பலைங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆக்சுவலி? ஸோ ஆன்சர்ஸ் வந்து ஜஸ்ட் கூகுள் இட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சென்ட் யுவர் ஆன்சர்ஸ் த்ரூ மெயில் ஒரு வாட்ஸ்அப்னு சொல்லியிருந்தேன். சாரி சார். சரி, ஓகே. நவ் யூ கேன் ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் ரைட் நவ். ஓகே சார். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல் வாங்குறது வந்து டைரக்ட் காஸ்ட் சார். ஐ மீன் த ரா மெட்டீரியல். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்ங்கிறது அந்த மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான அந்த டூல்ஸ், ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்குறதுக்கு, ஐ மீன் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, இப்போ எதனா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். சார் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காப்பர் டியூப் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காப்பரை காப்பர் டியூப் பர்ச்சேஸ் பண்றது வந்து லீனியர் அந்த காயில் இருக்கும் இல்லைங்களா சார், அதை பர்ச்சேஸ் பண்றது வந்து இதுங்க சார் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து டைரக்ட் காஸ்ட் வந்துருங்க சார். அந்த டியூப் வந்து காயில் மாதிரி வளைக்கிறதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க, லைக் கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும். அது இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தெரியலங்க. ஸோ அது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றது வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெஷினிங் பண்ற காஸ்ட், ஆல் மெஷினிங் காஸ்ட் will comes under indirect material cost. அப்படியேப்பா? மிஷினிங் காஸ்ட் அதுல ரைட்? மிஷினிங் காஸ்ட் அதுல இன்க்ளூட் பண்ணலாமான்னு தெரியலங்க சார். பட் ஆனா இந்த மாதிரி மேபி இல்லப்பா, அந்த காப்பர் அந்த காப்பர் டியூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு ஏதோ சம் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆகிற சார்ஜஸ் வந்து யூ சே இட் as it is an indirect material cost, கரெக்ட்? ஆமாங்க சார். ஸோ அது வந்து இப்போ ஒன் டைப் ஆஃப் மெஷினிங் ப்ராசஸ்ல வருமா வராதா? வருங்க சார். அப்போ அது வந்து மெஷினிங் காஸ்ட் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட்ல கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. சரி, அப்படியே வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சரவணன், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ. ஐ திங்க் என்ன கேட்டிருந்தா, வாட் இஸ் லேபர் காஸ்ட்? ஐ திங்க் டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். எஸ் சரவணன். இப்போ இருக்காரா இல்லையா அவரு? சித்தார்த் இஸ் தேர் ஆர்? இருக்காரு சார். இருக்காரு சார். நீங்க கால் பண்ணீங்க சார். ஹலோ. எஸ் சார், டைரக்ட் லேபர் காஸ்ட்னா என்ன, இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்னா என்ன கேட்டிருந்தேன் சார். டைரக்ட் லேபர் காஸ்ட்னா இப்போ ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா அதை அவங்க மிஷின் பண்றாங்கன்னா அதுதான் டைரக்ட் காஸ்ட். அந்த மிஷின் ஒர்க் பண்ற லேபருக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட் தான் வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட். ஓகே. இப்போ இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்னா அந்த மெஷின்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்புறம் அவங்களோட ஹெட் ஒருத்தவங்க, இப்போ மேனேஜர்னு இருப்பாங்க, சூப்பர்வைசர்னு இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஓகே கரெக்டா நடக்குதான்னு அந்த ஓவர் ஹெட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க மேனேஜர்ஸ். அவங்க மாதிரி இருக்கவங்க வந்து கரெக்டா லைன் மூவ் ஆகுதான்னு பாக்குறவங்க வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக என்ன சம்மரை பண்ணுறேன்னா,
ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க மெஷினிங் பண்றீங்கன்னா அந்த மெஷினிங் பண்றதுக்கு யார் இன்சார்ஜோ அவருக்கு கொடுக்குற காஸ்ட் வந்து லேபர் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட்னு அதான் சார் யாரு பண்றாங்களோ அதான் அதான் இன்சார்ஜ்ன்றது அது யார் இல்ல பண்றாங்களோ யார் அவங்களுக்கு வந்து ஒர்க் மெஷினிங் ஒர்க் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் வந்து டு பி கன்சிடர்ட் அஸ் டைரக்ட் லேபர் காஸ்ட். இன்டைரக்ட் ஆமா லேபர் சார். காஸ்ட்னா அவரை மானிட்டர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க த அவரை டாப் மானிட்டர் மேனேஜ்மென்ட் பண்றது, ஆர் அப்புறம் வந்து அந்த மிஷினை மெயின்டைன் பண்றாங்க அவங்க, ஸ்வீப் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் தான். அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேலரி, அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த காஸ்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். அப்படிதானப்பா? ஆமா சார். எஸ் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில மெஷினிங் ப்ராசஸ்ல மிஷின் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருக்காருன்னா, மிஷின் ஆப்ரேட்டர் பண்ற அந்த ஒர்க்குக்கு அவருக்கு கொடுக்குற சேலரி இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் லேபர் காஸ்ட். மிஷின் ஆபரேட்டர் மட்டும் இல்ல சார், மிஷின் ஆபரேட்டர் so followed by all the எல்லாருமே departments, I think followed by all the department, designing, production and manufacturing and quality, assembly packaging section. எல்லாமே. So அவங்க ஒர்க் பண்ற இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்குற அந்த salary வந்து to be considered as it is a direct labor cost. Indirect labor cost அப்படினாக்கா அவங்கள மானிட்டர் பண்ற the supervisors, இந்த மெயின்டைன் பண்றவங்க அது எல்லாமே. சோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ண வேண்டிய செலவுகள்லாம் it comes under indirect labor cost. Yes sir. Okay pa. Okay, thank you. Okay, thank you. Next Jaypriya. I think direct expenses, indirect expenses கேட்டிருந்தனா உங்ககிட்ட. Okay, yes. சார் இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது ரன் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா லைக் இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது எல்லாமே டைரக்ட் சார். இப்போ வேலை செய்யறவங்களுக்கு நம்ம வேஜஸ் கொடுக்கறது, சேலரி அதெல்லாமே டைரக்ட்ல வரும் சார். இன்டைரக்ட் அப்படின்னா வந்து இப்போ அவங்க நல்லா இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்து கம்பெனியோட காஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா அவங்க செலவு பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்ல வரும் சார். இப்போ ஏதாவது மெஷின் ரிப்பேர் ஆயிட்டாலோ இப்போ வந்து அந்த கம்பெனி இப்போ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வரது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகே ஓகேமா, தேங்க்யூ. Right. So last class we பார்த்திருந்தது project cost estimation, right? So what are the costs you are going to included in your project? So அது கேட்டிருந்ததுக்கு தான் அந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் சம்திங் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இது எல்லாத்தையும் இன்டீப்பா போக வேண்டியதா போயிடுச்சு, ரைட்? ஜெயகணேஷ் சொன்னது மெட்டீரியல் காஸ்ட், மெஷினிங் காஸ்ட் சம்திங் ஏதோ சொல்லி 20,000 சொன்னாரு, ரைட்டா? ஓகே. ஸோ த ஃபாலோயிங் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் எனி ப்ராஜெக்ட்ஸில் இன்க்ளூட் ஆகலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ லேண்ட், ரைட்? ஸோ லேண்டோட காஸ்ட் எவ்வளோ, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த லேண்ட், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு பில்ட் ஒன் ஃபேக்ட்ரி, ரைட், தட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னாக்கா ஒரு ஃபேக்ட்ரி வந்து இனிஷியேட் பண்ணணும், ரைட்? ஸோ தட் இஸ் யுவர் மேஜர் ஒர்க் அப்படின்னாக்கா, ஸோ வாட் இஸ் அ லேண்ட் கெப்பாசிட்டி, வாட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் லேண்ட், ரைட்டா? ஸோ அதை கன்சிடர் பண்ணிங்க. அண்ட் பில்டிங்ஸ் வந்து மேட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ பில்டிங் காஸ்ட். ஸோ பில்டிங் காஸ்ட்டுங்கும் போது என்னென்ன பில்டிங்ஸ், ஹவு மெனி பிளாக்ஸ் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அப், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஃபேக்ட்ரி பில்டிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் தனியாக இருக்கும், லெபார்டரிக்குன்னு தனியாக பில்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் ஆன் இன்ஸ்டியூட், ரைட்? ஸோ ஒரு காலேஜோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டோ எடுத்துக்காங்க, ஒரு ஆஃபீஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்காங்க, சம்திங், ரைட்? So if I'm going to start on new institute அப்படின்னாக்கா, so what are the cost it's to be considered அப்படின்னாக்கா, லேண்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது கன்சிடர் பண்ணுவோம், ரைட்? அண்ட் பில்டிங்கோட காஸ்ட். ஸோ பில்டிங்கோட காஸ்ட்னு வரும்போது ஸோ மெயின் பில்டிங் எவ்வளோ காஸ்ட் ஆகுது கட்டுறதுக்கு, ரைட்? அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் வந்து மேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. அண்ட் லெபார்டரி ஏதாவது சம்திங் இன்க்ளூடட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ அந்த லெபார்டரி பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்டஸ் வருது, ரைட்? And not only the laboratory, so all the buildings, for example toilet rooms இருக்கு அப்படின்னாக்கா, குடோன்ஸ் ஏதாவது மேட் பண்றீங்க, இல்லை ஏதாவது சப்வே வைக்கிறீங்க, ரைட்டா? ஸோ ஒரு நகைக்கடையிலையோ இல்லை ஏதாவது சப்வே பார்க்கிங் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, ரைட்? அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னாக்கா, ஸோ கேன்டீன் இன்கார்பரேட் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. அண்ட் quarters for essential staff, for example in some institute, in some working place, quarters will be provided for the staff members, right? So அந்த quarters made பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, ரைட்டா?
ஸோ இந்த காஸ்டஸ் எல்லாமே எதுக்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னாக்கா பில்டிங் காஸ்டஸ், விச் தீஸ் காஸ்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் பில்டிங், ரைட்? ஸோ பில்டிங் காஸ்டஸ்ல இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவோம், ரைட்? அண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ், ஃபோர்த் ஒன் இட் இஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் அப்படின்னாக்கா அண்ட் இம்போர்ட்டட் என்ன இம்போர்ட் பண்றீங்க, மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இம்போர்ட் பண்றீங்க, ரைட்? அண்ட் இண்டிஜினியஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் ஏதாவது பண்றீங்களா, ரைட்டா? ஸோ அது எல்லாமே கன்சிடர் பண்றது, எவ்வளவு காஸ்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2012 ஆர் 2010 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார், ரைட்டா? ஸோ ஃப்ரம் இங்கிலாந்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் சார்ஜஸ் வந்து இருக்கு, அந்த வரி செலுத்துறது, ரைட்டா? அங்கிருந்து இங்கே உள்ளார எடுத்துட்டு வரணும் அப்படின்னாக்கா, ரைட்? பட் அதை வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து அவர் கன்சிடர் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய எய்ம், அவருடைய ப்ராஜெக்ட் என்னன்னாக்கா அந்த ஒரு காரை பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னாக்கா, ஸோ அந்த கார் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரோட வேல்யூஸ் மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணி தான் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஃபார் பையிங் எ நியூ கார் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அதை தான் ரிலேட் பண்ணி இங்கே சொன்னோம், ரைட்? பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் எதுக்காக ரிலேட் பண்ணோம்னாக்கா பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ்ல இண்டிஜினியஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் ஏதாவது வாங்குறீங்க, எக்யூப்மெண்ட்ஸ், நியூ எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து அப்படின்னாக்கா, இல்லை வேற எங்கேயாவது இம்போர்ட் பண்றீங்க ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் ஆர் கண்ட்ரி டு கண்ட்ரி எங்கேயாவது இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுல அந்த நியூ எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் காஸ்ட் இல்லாம அது இல்லாம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது இருக்குது, ஓவர் ஹெட் சார்ஜஸ் ஏதாவது இருக்குது அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ அதையும் கன்சிடர் பண்றது தான், ஓகே? ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுவீங்க, ரைட்? அண்ட் த ஃபிஃப்த் ஒன் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆல் த ஃபீல்டு, ரைட்? ஹோம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸ் இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஃபேக்டரி எடுத்தாலும் சரி, ரைட்? ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து விச் இஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல், ரைட்டா? ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எவ்வளோ வருது பர் மந்த்துக்கு, எவ்வளோ வருது, ஒயரிங் பண்றதுக்கு இனிஷியேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பில்டிங்ல வந்து ஒயரிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒயரிங் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, அதுல லேபர் காஸ்டஸ் எல்லாமே இருக்கு, ரைட்டா? ஸோ டைரக்ட் லேபர் காஸ்டஸும் இன்க்ளூட் ஆகும், இன்டைரக்ட் லேபர் காஸ்டஸும் இன்க்ளூட் ஆகும், ரைட்டா? ஸோ அதுல காஸ்டஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, ரைட்டா? எலக்ட்ரிக்கல் சைட்ல. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இரிகேஷன் சார்ஜஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் இரிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னாக்கா, ஸோ ஆஸ் இட் இஸ் யூ ஆல் நோ அபவுட் திஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இரிகேஷன் சார்ஜஸ், ரைட்டா? ஸோ டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. நீங்க ஆட்டோல வந்தாலும் சரி, இல்ல லாரியோ இல்ல பஸ்ஸோ எதுல வரீங்களோ, ரைட்டா? ஒரு எக்யூப்மெண்ட்டோ இல்ல ஒரு ரா மெட்டீரியலோ எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுல சார்ஜஸ் எவ்வளவு வாங்குறாங்க, ரைட்டா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து எந்த காஸ்ட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், இட் கம்ஸ் அண்டர் ஓவர் ஹெட் சார்ஜஸ் ஆர் எந்த காஸ்டஸ்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்? எதுல இன்க்ளூட் பண்ணலாம்ப்பா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்? So ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ல, யா? எப்படிப்பா, ஏன் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்றீங்க? சார் டேரக்ட்ல தான சார். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் ஹெட் அப்படின்னா என்னப்பா? What do you mean by overhead expenses? Yes, pa. இருக்கீங்களா சார்? சார் சப்போர்ட் தானே சார், அதெல்லாம் ஓவர் ஹெட்னாலே. சொல்லுங்க சார். சார் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னா எதிர்பார்க்காத செலவுகள் இதெல்லாமே. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து நீங்க எதிர்பார்க்காம பண்றீங்களா இல்ல எதிர்பார்த்து தான் பண்றதா? இல்லைங்க சார், அது வந்து ஏற்கனவே தெரியும் சார் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். So whether it comes under overhead charges or not? இல்லைங்க சார், ஓவர்ஹெட் சார்ஜஸ்ல வராதுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கொண்டு வரலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் அப்படின்னா அது ஓகேங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து வரும்போது சில இடத்துல வந்து டோல் வந்து அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ற மாதிரி வரும். சில இடத்துல வந்து அவங்க ரூட்டே வந்து டோல் மீட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான போகும்போது ஸோ அங்க ஆகிற செலவு இதெல்லாமே சேர்த்து தான் வந்து ஓவர் ஹெட்ல வந்துடும்.
நான் சொல்றது பர்டிகுலரா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டுமே சொல்றேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஃபிக்ஸடா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அதோடய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ எப்பயுமே ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரா மெட்டீரியல் இருக்குன்னா அதை உங்கள் பிளான்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன யூஸ் பண்ண போறீங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? அதை கன்சிடர் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இட் ஓன்ட் கம்ஸ் அண்டர் ஓவர் ஹெட் எக்ஸ்பான்சஸ். ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பான்சஸ் அப்படின்னாக்கா அவர் சொன்ன மாதிரி தான், ரைட்டா? ஒரு டோல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ப்ராஜெக்ட் ஷெடியூல் போட்டப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா அட் த டைம் ஆஃப் பிக்அப் த ரா மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிலிட்டி இல்லை, பட் வேற வெஹிக்கல் வந்து இங்கே கோ ஃபார் சம் அதர் வெஹிக்கல் அப்படின்னாக்கா அண்ட் கம்பேர்ட் வித் ஆட்டோ அந்த வெஹிக்கிளோட சார்ஜஸ் வந்து அதிகமாகுது. அப்படிங்கும் போது உன்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1,30,000 இல்லை 1,10,000 வருதுன்னா அந்த 10,000 அப்படின்றது ஓவர் ஹெட் எக்ஸ்பான்சஸ்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க, ரைட்டா? எதுக்காக அப்படின்னாக்கா பிளான் படி ஆஸ் பர் யுவர் பிளான் யூஆர் ஃபிக்ஸிங் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோடு வந்து ஆட்டோ. பட் நம்ம எடுத்தது அந்த டைம்ல அட் த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேற வெஹிக்கல் வந்து எடுத்திருப்போம், ரைட்டா? ஸோ அதில் வர எக்ஸ்பான்சஸ் ஓவர் எக்ஸ்பான்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஹெட் சார்ஜஸ்ல சார்ஜ் பண்ணலாம், ரைட்? அந்த டோல் ஃப்ரீயா இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனாக்கா இன்னும் சில பேர் டோல் ஃப்ரீ கூட டீசல் பிரைஸ் அது எல்லாமே டைனமிக் தானே சார்? அப்போ ஏன் சார் அது ஃபிக்ஸ்டா பார்க்க முடியும்? இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு அவங்க வந்து புக் பண்ணிடுறாங்க, ரைட்டா? ஸோ டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பான்சஸ் வந்து ஒன்ஸ் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னாக்கா அவங்க கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, சரி அரைவ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 அப்படின்னா 10,000லேயே இன்க்ளூட் பண்ணிடுவாங்க பெட்ரோல் டீசல் சார்ஜஸ். அந்த டைம்ல பிக்கப் டைம்ல நமக்கு பெட்ரோல் வேல்யூ டீசல் வேல்யூ ஏறிடுச்சு அப்படிங்கும் போது அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுப்பா, ரைட்டா? ஸோ ஏன்னா டாலரன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்க ரா மெட்டீரியல் அப்படின்னாக்கா ஸோ இந்த வாரம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டெலிவரி அப்படின்னாக்கா ஸோ 1 or 2 rupees இன்க்ரிமெண்ட் ஆகுது பெட்ரோலோட விலை டீசல் விலை அப்படின்னாக்கா அதை கன்சிடர் பண்ணிடுவாங்க, இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ 1 weekோ இல்லை 1 month 2 years அந்த மாதிரிலாம் புக் பண்ண மாட்டாங்க டிரான்ஸ்போர்ட்டை, ரைட்டா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு இவ்வளோ சார்ஜஸ் ஒதுக்கிடுவாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க, ரைட்டா? ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன அப்படின்றது நீங்கள் அந்த 1 week பிஃபோர், ரைட்டா, அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் 30,000க்குள்ளே எப்படி நம்ம அரைவ் பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ஓகேவா? Okay. Right. So some other charges, costs கூட include பண்ணலாம். It comes under miscellaneous assets, right? So அதுல என்னென்னலாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், வாட்டர் கூலர், ஏர் கண்டிஷனர், ரைட்டா? ஸோ அதர் ரிலேட்டட் சம் காம்போனன்ட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டமோ இல்லை ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ், ஆஃபீஸ்க்கு எக்யூப்மெண்ட் ஏதாவது தேவைப்படுது, அண்ட் வாட்டர் கூலர், ஏர் ஹீட், ஏர் கண்டிஷனர். ஸோ தீஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் வைல் கம்ஸ் அண்டர் மிஸ்லேனியஸ் அசஸ், ரைட்டா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ தீஸ் ஆர் ஆல் த காஸ்ட் விச் மஸ்ட் பி இன்க்ளூடட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர், ரைட்டா? ஸோ லேண்டோட இது, பில்டிங்கோட காஸ்ட் எவ்வளோ, பில்டிங் காஸ்ட்னு வரும்போது என்னென்ன பில்டிங்ஸ் வந்து நீங்கள் மேட் பண்ணுறீங்க, ரைட்டா? ஸோ அதோட காஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடணும். அண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் காஸ்ட், பிளான்ட் அண்ட் மெஷினரி காஸ்ட் அப்படிங்கும்போது இண்டிஜினியஸ் பிளான்ட் மெஷினரி காஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோன்னு கன்சிடர் பண்ணணும். இல்லை எங்கேயாவது இம்போர்ட்டட் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது கன்சிடர் பண்ணணும். அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ், ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ்ன்னு வரும்போது ஒயரிங் பண்ணுறது, எலக்ட்ரிஷியனோட சார்ஜஸ், ரைட்டா? ஸோ டைரக்ட் லேபர் காஸ்டஸ் வரும், இன்டைரக்ட் லேபர் காஸ்டஸும் வரும், ரைட்டா? ஸோ எல்லா காஸ்டஸுமே இன்க்ளூட் பண்ணிடுறாரு. அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இரிகேஷன் சார்ஜஸ், அப்புறம் மிஸ்லேனியஸ் அசெட், ரைட்டா? ஸோ இது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் யூ ஆர் கோயிங் டு அசஸ்ட், ரைட்டா? ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டு என்னது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1 lakh நாங்கள் ஒதுக்கியிருந்தோம் அமௌண்ட் அப்படின்னாக்கா ஸோ காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸில் ஹவு மச் இட் அரைவ்டு, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் சேம் 1 lakh வந்துருச்சா, இல்லை 90,000 வந்திருக்கா, பேலன்ஸ் 10,000 வந்து இதில் போயிடும், ரைட்டா? இல்லை ஓவர் ஹெட் ஆயிருக்கா, 1,30,000 வந்திருக்கா, 1,50,000 வந்திருக்கா. ஸோ எஸ்டிமேட் பண்ண 1 lakh விட
அதிகமா வந்திருக்கு ரைட்டா. ஸோ அதுக்கு என்னென்ன 30,000க்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றது கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஷுட் பி சப்மிட்டட் த்ரூ த ப்ராப்பர் சேனல் ரைட்டா. ஸோ ப்ராப்பர் சேனல்ல யாருக்கு வந்து அது சப்மிட் பண்ணணுமோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை டாப் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கோ ரைட்டா, அதை வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம கோ டோர் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க, மினி ப்ராஜெக்ட் உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் இருக்கும். 5,000ல மினி ப்ராஜெக்ட் பண்ண போற அப்படின்ற ஒரு தாட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க ரைட்டா. But at the end of your project, completion of your project, what is the cost, total cost of your project? Same 5,000 வந்துச்சுன்னா ஓகே, இல்ல 4,000 வரலாம், இல்ல 5,500 வரலாம் ரைட்டா. ஸோ நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க, ஃபோர்காஸ்ட் பண்றீங்க இவ்வளவு வரும் அப்படின்றது. பட் எவ்வளவு வந்து ஆக்சுவல் ஆஸ் இட் இஸ் எவ்வளவு கிடைச்சது, காஸ்ட் எவ்வளவு வந்தது உங்களுக்கு ரைட்டா. ஸோ உங்களுடைய காஸ்ட் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணும்போது இந்த காஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்ணணும் ரைட்டா. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸ்ல என்னென்ன காஸ்டர்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றத பத்தி நம்ம இன் டீடைல்டா படிச்சுட்டு இருக்கோம் ரைட். அண்ட் ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு செமினார் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டாப்பா. 2 பேர் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், கிரிஜா அண்ட் டாஸ் டெனில்சன் ரைட்டா. ஸோ டாஸ் டெனில்சன் இன்னைக்கு ஆப்சென்டா, ஏதாவது இன்டிமேட் பண்ணாரப்பா கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், whether he informed? எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாரு சார் இன்னைக்கா. ஏன் சார் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாரு சார். ஆமாங்க சார், ஏதோ எக்ஸாம் சார், யூஜி எக்ஸாம்ட்டு. யூஜி எக்ஸாமா? தெரியல சார், ஏதோ எக்ஸாம் இருக்கு அப்படின்னாரு சார். லாஸ்ட் வீக் தானே இப்போ எக்ஸாம் சொல்லியிருந்தீங்க. தெரியல, நம்ம கூட கிளாஸ் கேன்சல் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஃபெலிசிட்டேட் ப்ரோக்ராம் நடந்ததுனால கிளாஸ் கேன்சல் பண்ணோம் 2 hours கரெக்டா. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் வீக் வந்து கிரிஜாவும் லீவுன்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா. கரெக்டா இல்லையாப்பா? உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஏதோ ஒரு பேப்பர் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அரியர் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. கரெக்ட் தானே? இப்போ நம்ம 2 வீக் போஸ்ட்போன் லாஸ்ட் வீக்கும் பண்ணிருக்கோம். எக்ஸாம் இருந்துச்சு சார், வெட்னஸ்டே. 2 வீக் நம்ம போஸ்ட்போன் பண்ணிருக்கோம்பா கரெக்ட்டா. 2 வெட்னஸ்டே தான போஸ்ட்போன் பண்ணிருக்கோம் செமினார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சார் இல்ல சார், ஒரு வெட்னஸ்டே சார், போன வெட்னஸ்டே மட்டும் தான் போஸ்ட்போன். சரிப்பா, நீங்க உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக். நீங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் இன்டிமேட் பண்ணியிருந்தாரா எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு? நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? Have you informed? Have you informed or not? சார் கிரிஜா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க சார், பண்ணிட்டேன் சார் அவங்களுக்கு. நான் உங்களுக்கு மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேனா? ஆமா சார், அவரும் ஜெய் கணேஷ்க்கு சொல்லியிருந்தீங்க சார். ஜெய் கணேஷ்க்கும் நான் பண்ணிட்டேன் சார். நான் மெசேஜ் வந்து உனக்கு வாட்ஸ்அப்ல கிளியரா அனுப்பிச்சிருந்தேன் ரைட்டா. இன்னைக்கு லாஸ்ட் வீக் அனுப்பிச்சிருந்தேன் ரைட்டா. லாஸ்ட் வீக் டியூஸ்டே என்ன சொல்லியிருந்தேன்னா வெட்னஸ்டே கிளாஸ் கேன்சல், நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து செமினார் இருக்கு. 2 பேரையும் நான் டைப் பண்ணி தான் அனுப்பிச்சேன் கரெக்டா. நான் வேணா ப்ரூவ் பண்ணவா? அப்படியே பண்ணிட்டு சார். அத இல்ல சார், அத அப்படியே புரியல, என்ன வளர்ற புரியல எனக்கு. இல்ல சார், நீங்க அது ஞாபகம் வந்துருக்கு சார், பண்ணிருக்கேன் சார், குரூப்லயே இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார், மென்ஷன் பண்ணி. அப்போ அவர் உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணாரா எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு? whether he informed? இல்ல சார், அப்போ பண்ணல சார். ரைட்பா. ஸோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ரைட்டா. டாஸ் டெனில்சனுக்கு செமினார் வந்து கிடையாது ரைட்டா. ஸோ 0 முடிஞ்சு ரைட்டா. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் வீக்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பட் அவர் எக்ஸாம் இருக்குன்றதை எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்றீங்க ரைட்டா. அதுக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல, எங்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை ரைட்டா. ஸோ இன்னைக்கு செமினார் வந்து கிரிஜாவை தான் கொடுக்க போகிறாங்க ரைட்டா. ஸோ டாஸ் டெனில்சன் வந்து ஆப்சென்ட் செமினார் ரைட்டா. ஸோ அவருக்கு there is a no mark will be awarded for seminar right. So Girija இருக்கீங்களாமா? Are you ready? Yes sir. So are you ready to take a seminar right now? Yes sir, yes sir. Okay. Okay, go ahead and do your presentation. Yes sir.
This facility is made available. Sir, is it visible? Yes, sir. Yes, it is visible. Go ahead. Yes, sir. State solar energy policies. தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசிஸ் வந்து 2019 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுல மெயின் அப்ஜெக்டிவ்ஸ்னா MNR சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவபிள் எனர்ஜி. அவங்க வந்து டிமாண்ட் பண்ண தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு டிமாண்ட் பண்ண அளவை விட அதிக அமௌண்ட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிசி வந்து கிளியர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பாலிசியாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து கம்ஃபர்டபுள் டு ஆல், எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணது. இன்ட்ரோடக்ஷன். IPCC இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஃபார் கிளைமேட்டிக் சேஞ்ச். இவங்க வந்து கிளைமேட்டிக் ரிப்போர்ட் வந்து எடுப்பாங்க. இவங்க வந்து 2018 அக்டோபர் 15ல அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல் அப்படி சொல்றாங்க. இது வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் அட்மாஸ்பியர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிசில வந்து 2013 ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி இதை ரிடியூஸ் பண்ணணும். ஸ்பெஷலா CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிஷன் வந்து 2015 ஜீரோ எமிஷன் வந்து மாத்தணும் சொல்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 2015 JNS ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன் அந்த பாலிசி கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா மெயின் எய்ம் வந்து 2022 100 ஜிகாவாட் சோலார் பேனல் வந்து கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. விஷன் ஆஃப் தமிழ்நாடு. சோலார் எனர்ஜி வந்து தமிழ்நாட்டுல அதிக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கனால ஃபியூச்சர்ல வந்து சோலார் குளோபல் லீடர் ஆஃப் சோலார் எனர்ஜி ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்க. இதனால வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து ரிடியூஸ் ஆகுது, CO2 எமிஷன் ரிடியூஸ் ஆகுது. இதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. இது ஈஸிலி அசடபிள் அண்ட் அஃபோர்டபிள் டு கன்சூமர் அண்ட் இன்ஸ்டாலர் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஈக்குவலாகவும் ஈஸியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கோப் வந்து யூட்டிலிட்டி கேட்டகரி சிஸ்டம் அண்ட் கன்சூமர் கேட்டகரி சிஸ்டம். இது யூட்டிலிட்டியில வந்து இப்போ PV வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா கிரிட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து சொல்றாங்க. இது கன்சியூமர் கேட்டகரியில PVல இருந்து வர எனர்ஜியை வந்து நம்ம டொமஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து கிரிட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. இதை பத்தி பிரீஃபா பின்னாடி பார்ப்போம். அப்ப டார்கெட் வந்து தமிழ்நாடு வந்து 9000 மெகாவாட் வந்து 2023 வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல 40% வந்து கன்சியூமர் சைட்ல இருந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஃபார்ம்வொர்க்ஸ். இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 அந்த ஆக்ட் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் TNERC தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் கமிஷன்ஸ் இவங்க ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 61H இதுல வந்து கோ ஜெனரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இந்த கோ ஜெனரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுனால ரினியூவபிள் எனர்ஜி யூசேஜ் வந்து அதிகமாகுது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 3(1) இதுல வந்து ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணாதனால என்னென்ன டிராபேக்ஸ், அதனால என்னென்ன லாசஸ் வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 86(1)E இதுல கிரிட் யூஸ் பண்றவங்களுக்கு ஓப்பன் அசஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு ரினியூவபிள் எனர்ஜி பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆக்ட்ல சொல்றாங்க. செக்ஷன் 86(1)E சொல்றாங்க. சோலார் எனர்ஜி கிரிட் இன் யூட்டிலிட்டி கெப்பாசிட்டி. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்ப PV பேனல் யூஸ் பண்றவங்க இப்ப 1000 யூனிட் வந்து PV பேனல்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா டொமஸ்டிக் யூஸ் நீட் வந்து 50 யூனிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க 50 யூனிட்ஸ் வந்து கிரிட்டுக்கு அனுப்புறோம். இந்த கிரிட்டுக்கு அனுப்பும் போது அதை நெட் மீட்டரிங் வச்சு மெஷர் பண்ணிருப்பாங்க. மெஷர் பண்றது எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த 50 யூனிட் கிரிட்டுக்கு போறது அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த சோலார் எனர்ஜி நெட் ஃபீட் இன் தி கன்சியூமர் கேட்டகரியில வந்துட்டு இப்போ PV ப்ரொடக்ஷன் வந்து 50 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஆனா நம்மளோட நீட் வந்து 100 யூனிட்ஸா இருந்ததுன்னா இந்த 50 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம கிரிட்ல இருந்து வாங்கிட்டு அதோட அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிக்கணும். சோலார் எனர்ஜி
mandates and programs. இதுல ஆட்டோமொபைல் பில்டிங் ரெண்டு சொல்றாங்க. ஆட்டோமொபைல்ல என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப நியூவா வர இருக்க மொபைல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே சோலார் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடியா எக்ஸிட் பில்டிங்கோ அல்லது இப்ப நியூவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பில்டிங்கோ சோலார் ஆர் தெர்மல் சிஸ்டம் யூஸ் பண்ணி பில் பண்ணணும். அதுல வர எனர்ஜியை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படி சொல்றாங்க. இது யார் பார்ப்பாங்க அப்படின்னா டைரக்ட் ஆஃப் டவுன் பிளானிங் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து இது வெரிஃபை பண்ணுவாங்க. இதுல என்னென்ன ப்ராஃபிட் லாசஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்சென்டிவ்ஸ் என்ன ஹெல்ப்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. அப்புறம் கன்சியூமர்ஸ்க்கு வந்து 2 years வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி தராங்க. அவேர்னஸ் கிரியேஷன்ஸ், எஜுகேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். இதுல பப்ளிக் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு இதுல எனர்ஜி பத்திய சிலபஸ் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் ட்ரைனிங் வர இதுக்கு தனியா ட்ரைனிங் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. யார் அரேஞ்ச் பண்றா அப்படின்னு பார்த்தா TEDA அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம்ல அரேஞ்ச் பண்றாங்க. எதுக்காக அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸும் அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. சோலார் எனர்ஜி ரிசர்ச் இதுல வந்து தமிழ்நாடு எனர்ஜி வந்து ஃபண்ட் தர்றதுனால சப்போர்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி ஸ்டடிஸ் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்றது, ஸ்டடிஸ் ரிசர்ச் எல்லாம் பண்றவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இந்தியன் ஸ்டேட் வந்து 4 ரீஜனா இருக்கு. நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத் 4 பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து நார்த்ல வந்து யூபி உத்தரப்பிரதேஷ் வந்து யூபி வந்து சோலார் பாலிசி வந்து 2017 வந்து கொண்டு வராங்க. அவங்க வந்து 50% வந்து எக்ஸ்பென்சிவ் கொடுக்குறாங்க. இதுல டிரான்ஸ்போர்ட்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி டியூட்டி வந்து 10 yearsக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பேங்கிங் வந்து இவங்களுக்கு 19 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. எப்போனா 2017. இதே வந்து 2018 வந்து இந்த பாலிசியை வந்து மீண்டும் ரீசேஞ்ச் பண்ணி அந்த பேங்கிங் ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸா மாத்துறாங்க. பேங்கிங் ஹவர்ஸ்னா இப்போ 19 ஹவர்ஸ்னா 6 to 6 கொடுக்குறாங்க. இதே 20 ஹவர்ஸ் போட்டாங்களா இந்த சோலார் எனர்ஜி மார்னிங் டைம் மட்டும் இல்லாம நைட் டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பாலிசி வந்து 2022 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட டார்கெட் எவ்வளோனா 6.4 GW சொல்றாங்க. அப்புறம் யூகேல வந்து சோலார் பாலிசி வந்து 2013 கொண்டு வராங்க. இவங்க வந்துட்டு கிராஸ் சென்சிபிள் சப்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேஸ் கொண்டு வராங்க. இது வந்து தேர்ட் பார்ட்டி சேல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீரியட் எண்டிங் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. இட்ஸ் நாட் வயபிள்னு சொல்றாங்க. அது ஹரியானால வந்து அடிஷனல் சப்சார்ஜஸ் கொண்டு வராங்க. ஆனா இது வந்து சிபிபிக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இது 2021 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எண்ட் ஆகுது. இவங்க வந்து 0.5 GW வந்து டார்கெட்டா யூஸ் பண்றாங்க. ஹிமாச்சல பிரதேஷ்க்கு வந்து எந்த இன்சென்டிவ்ஸும் பாலிசி எண்டிங் பீரியட் டைம்ஸ் எதுவும் கிடையாது. ராஜஸ்தான்ல 50% வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்றாங்க. இதுக்கு இந்த பீரியட் வந்து 7 yearsக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஈஸ்ட்ல பீகாருக்கு வந்துட்டு 100% வந்து டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், லாசஸ் சார்ஜஸ் எல்லாமே தராங்க. இங்க பேங்கிங் வந்து 24 hours இருக்கு. ஆனா இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனா இந்த மார்ச் 2022லயே இது கம்ப்ளீட் ஆகுது. இவங்களோட டார்கெட் வந்து 2.9 GW தான் சொல்றாங்க. ஒடிசால வந்து லேண்ட் பேண்ட் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் மார்ச் 2022லயே முடியுது. இதுல பேங்கிங் வந்து கிடையாது. வெஸ்ட்ல குஜராத் வந்து 50% ஆஃப் சிபிபிக்கு தராங்க. இல்ல 50% ஆஃப் எக்ஸ்டென்ஸும் அதிகப்படுத்துறாங்க. ஆனா பட் இது மார்ச் 2020லயே முடிஞ்சிருது. மகாராஷ்டிரால இன்சென்டிவ்ஸ் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா கிடையாது. இதுக்கு பாலிசியும் சீக்கிரம் முடிஞ்சிருது. தமிழ்நாட்டுல 50% ஆஃப் கிராஸ் சஸ்டைனபிள் ஸ்டார்ட் தான் தராங்க. இது வந்து பாலிசி வந்து எப்போ முடியும்னு அவங்க சொல்ல கிடையாது. இதுல பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஷன் செட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திர பிரதேஷ்ல 100% எனர்ஜி பேங்கிங் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2023 வந்து இந்த பாலிசி முடியுது. இது 5% தான் பேங்கிங் சார்ஜஸ் தராங்க. தேங்க்யூ சார். Is there any doubt from anyone?
அதுக்கு என்ன பண்ண Any doubt? Say yes or no, Bhav. No, sir. No doubt. No doubt from anyone. Okay. Okay. Yes, Girija, I have some question. Right. As you told, excess of an electricity to be will be transferred through the grid system. Yes, sir. Right? Yes, sir. How you transferred? Is there any? How you calculate or how much kilowatt or how much units you are transferred through the grid system? Sir, அத நெட் மீட்டரை வச்சு யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம் சொல்றேன். Yes. சார் நெட் மீட்டரை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். சவுண்டா சொல்லுமா கொஞ்சம். சார் பை டைரக்ஷன் மீட்டர் நெட் மீட்டர் இருக்குல சார், பை டைரக்ஷன் மீட்டர் அதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சார். What is the function of net metering ma? How it works? சார் இது இப்போ கிரிட் பிவி பேனல்ல இருந்து கிரிட்டுக்கு போறதும் இல்ல அந்த நெட் சோலார் எனர்ஜியோட மெஷர் பண்ணி தரது தான் சார் கிரிட் மீட்டர் நெட் மீட்டரிங். Okay, if you need electricity on your house, right? Yes, sir. Whether the net metering calculated how much units you are get it from the grid. Just wait a minute. ஒரு நிமிஷம். Yes, Girija. Yes, sir. இப்போ எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்க ஜெனரேட் பண்றீங்க, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது கிரிட்ல இருந்து எடுத்துக்கிறீங்கல்ல, ஸோ அது எல்லாமே நெட் மீட்டரிங் கால்குலேட் பண்ணுதா கரெக்டா? அதான் நெட் மீட்டரிங்கோட ஃபங்க்ஷனா? எஸ் சார், அப்படிதான் சொல்றாங்க யாரு? அந்த இதுல பேப்பர்ல அப்படிதான் சார் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த நெட் மீட்டரிங்காவது இங்க ஷோ பண்ணிருக்கலாம்ல நீங்க. எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கீங்களா? நெட் மீட்டரிங் ஆக்சுவலி சோலார் பிவில படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் படிக்கிறீங்களா? எஸ் சார். have you studied? எஸ் சார். ஓகே. அது என்ன சொல்லிருக்காங்க? சார் நெட் மீட்டரிங் வந்து சோலார் எனர்ஜி எவ்வளவு நம்ம கிரிட்டுக்கு கொடுத்துருக்கோம், பிவில இருந்து கிரிட்டுக்கு கொடுத்துருக்கோமோ அது கால்குலேட் பண்ணி சொல்லுங்க சார். சரி, ஓகே. அந்த ஸ்லைட் போங்களா, நீங்க ஒரு ஸ்லைட் போட்டிருந்தீங்கல்ல, நார்த் சைடு எவ்வளோ சோலார் ஓப்பன் ஆக்சஸ், அதுதான் ஓப்பன் ஆக்சஸ் இஸ் அலௌட். தமிழ்நாடு வாங்க. எஸ் சார். 50% of CSS of RE renewable energyங்களா? சார் renewable energy. Third party 100% exempted in CPP. CPP என்னமா? Captive power plant சார். அப்படினா? சரி, from where you take all this data? Sir, netல sir. Net, okay. So you can share the link, right, through the chat box. Okay sir. Okay, the policy period ends on அப்படினு சொல்றாங்கல, why it is not mentioned in Tamil Nadu? I think policy வந்து போடுறாங்க அப்படினா எவ்வளவு இயர்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா. சார் அது இன்னும் வந்து அங்க போடல சார். இல்லமா, இனிஷியேட் பண்ணியாச்சு அந்த process. இல்லம்மா, ஏன் it is not mentioned over here? Tamil Nadu solar policy 2019 போட்டாங்கன்னா as of now அவங்க மென்ஷன் எதுவும் பண்ணலையா பாலிசி பீரியட்ஸ் எப்போ முடியுதுன்னு, இந்த இயர்னு? எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, தமிழ்நாடு மட்டும் பண்ணலையா?
ஓகே, அது ரிமார்க்ஸ் எழுதிருக்கீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? கரண்ட் issues with DSM. DSM charge. DSM னா என்னமா? Deviation, sir. Deviation. Deviation settlement mechanism, sir. ஓகே. சோ என்ன இஷ்யூஸ் இருக்கு அதுல? ஏதாவது கோ த்ரூ பண்ணீங்களா? என்ன இஷ்யூஸ்? சார் அது எனக்கு கரெக்ட்டா தெரியல சார், அதான் விட்டுட்டேன். சரி, முன்னாடி ஸ்லைட் போங்களா. ஓகே, இந்த ஸ்லைட் தான். கொஞ்சம் அதை நவுத்துங்க அந்த இதை. இல்லம்மா, அந்த ஸ்லைடே தான் வைங்க. அந்த பிக்சர் கொஞ்சம் நவுத்துங்கன்ற. drag down to close ன்னு இருக்குல, க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க பேசாம. ஓகே, அதுல தேர்ட் இந்த அவேர்னஸ் கிரியேஷன், எஜுகேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் போட்டிருக்கீங்களா? ஸோ அந்த அவேர்னஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க? இன்ஸ்டியூட்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு இடம், ரைட்டா? ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்றதுனால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்களா? அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கிரியேட் பண்றாங்க? சார் இதுல இப்ப ரினியூவபிள் எனர்ஜி வந்து அதிகமா சோலார் பேனல்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா, அதுக்கு யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அது வேஸ்ட் தானே சார் சோலார் எனர்ஜிலாம் போகுது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் அவ்வளவு தெரிய மாட்டேங்கிறது நம்ம சொல்றாங்கல்ல சார். அதுதான் அதுக்காக எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்கன்ற. அதான் சார் பப்ளிக் ஸ்கூல்ல எல்லாம் வந்து சிலபஸ் வைக்கிறாங்க சார். அப்புறம் இதுக்காக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றாங்க சார். அப்புறம் ஆனுவல் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் டேன்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்றாங்க சார். அது என்னைக்கு? ஓகே, இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க சார், டேடா அண்ட் SERF இதெல்லாம் எதுக்காக அவங்க அதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க? ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சார் இந்த இதனால வந்துட்டு நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சார். அதுக்காக தானா? It is one kind of a motivation. Yes sir. To the researchers. For example, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபண்டும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் மோட்டிவேஷன். ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது மூலயமா ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபர்தராக டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்டே வராங்க. ரெனியூபிள் எனர்ஜிஸ் பேஸ்டு, இம்பார்ட்டண்ட்டாக சோலாரில். ஓகேவா? முன்னாடி போங்களா. இந்த ஆக்ட் பத்திலாம் சொன்னீங்களே, ஆக்ட் 36, ஆக்ட் 61 செக்ஷன் இதெல்லாம். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க சார்? இது வந்து தனியா ஒரு PDF மாதிரி கவர்மெண்ட் விட்டுருக்காங்க சார். அதுல இருந்து இருக்கு சார். ஓகே, ஸோ ஒன்ஸ் எல்லாருக்குமே தான் ரைட்டா? ஸோ ஒன்ஸ் யூஆர் கோயிங் டு ப்ரெசென்ட், யூஆர் கோயிங் டு கிவ் அ செமினார் அப்படின்னாக்கா, ஃப்ரம் வேர் யூ ஆர் டேக்கிங் திஸ் டேட்டா அப்படின்றது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லிங்க்ல வந்து சேட் பாக்ஸ்ல வந்து யூ கேன் ஷேர் த லிங்க்ஸ் ஆர் யூ கேன் ஷேர் த PDFs, ரைட்டா? நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாட் ஃபார் மீ, எல்லாருக்குமே தான், ரைட்டா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வரீங்க அப்படின்னா, எதனா இன்புட்ஸ் எடுத்திருக்கீங்க ஃப்ரம் கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து எடுத்திருக்கீங்க இல்லை அப்படின்னாக்கா, யூ கேன் share the data through the chat box. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போங்க. இல்ல விஷன். So what is the vision of Tamil Nadu regarding solar energy? சரி, MNRE நமக்கு கொடுத்த டிமாண்டை விட அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. MNRE. ஓகே. சொல்லுங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்க. MNRE நமக்கு கொடுத்த டிமாண்டை விட அதிகம் சோலார் இன்ஸ்டால்
பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் வந்துட்டு இதனால ஜாப் இருங்க எம்என்ஆர்இ வந்து நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9 மெகாவோல்ட் வந்து 9000 மெகாவோல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதை விட 2022 சார். 22 சரி. அதை விட அதிகமா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்ங்கிறதுக்காக இது பண்ணோம் சார். இன்ஸ்டால் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய விஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 9 ஜிகாவாட் வந்து எம்என்ஆர்இ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 2022 அப்படின்னா நம்ம ஒரு 10ஆவது பண்ணணும் அப்படின்றீங்க, அப்படிதானே? அதானே சொல்ல வரீங்க? அதை வந்து எம்என்ஆர்இ 2022ல கொடுத்தாங்கன்னா நம்ம 2023ல முடிக்கணுமா சார்? எஸ் சார், 2023க்குள்ள முடிச்சிரணும்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் 2022 கரெக்டா? எஸ் சார். நீங்க முடிக்க போற டார்கெட் 2023. டார்கெட்டை தாண்டி போகுது இயர். புரியுதா நான் என்ன கேட்டேன்? நீங்க 2023ல முடிக்க போறோம்னு சொன்னீங்களா? அதுக்குள்ள எஸ் சார். டார்கெட் கொடுத்தது 2020 தானே எம்என்ஆர்இ? எஸ் சார். அப்ப எப்படி 2023ல முடிப்பீங்க? டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு அந்த பீரியட்குள்ள தானே முடிக்கணும் நீங்க. இந்த புரியுதமா? சவுண்ட் ஆஃப் பேசுங்க. இது மாத்தி போட்டுருக்கேன் சார். 2022 போற 2023 போட்டு. அதுதான் கேக்குறேன். ஓகே, சோ அத பாத்துக்கங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் ஸ்லைடு வாங்க. ஸ்டேட் சோலார் எனர்ஜி பாலிசிஸ் தானே நம்ம கொடுத்திருந்தோம் டாபிக் உங்களுக்கு. எஸ் சார். ஓகே, சோ நீங்க இந்த இயர் ஸ்டேட் சோலார் பாலிசி so 2019ல எடுத்துக்கிங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்லைடு வைங்க. அப்ஜெக்டிவ் ஸ்லைடு வாங்க. ஏன் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 2019 ஓடது எடுத்துக்கிங்க? 2020ல they didn't frame. இல்ல சார், இதான் சார் லேட்டஸ்டா ஃப்ரேம் பண்ணது 2019ல. ஓகே, so 2019ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இந்த பாலிசி எந்த பீரியட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, அப்படிதானே? எஸ் சார். டிஃபைன் கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பாலிசி கவர்னன்ஸ். ஓகே, சரிம்மா, நீங்க அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டுக்கீங்க. கரெக்ட். ஓகேவா? ஸ்லைட்ல என்னென்னலாம் பார்த்துக்கணும் அப்படின்னாக்க, இது வந்து ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும், நாட் ஒன்லி த ப்ரெசன்டேஷன். சரியா? நீங்க மினி ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா கூட அப்ஜெக்டிவ்ஸ் போட்டீங்க. ரைட்டா? தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி 2019 நீங்க இங்க மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட் ஸ்லைட், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்கு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருக்கீங்களா சோலார் எனர்ஜி ஸ்டேட் சோலார் எனர்ஜி பாலிசி. ஸோ ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். ரைட்டா? ஒன்றும் தமிழ்நாடு ஸ்டேட் சோலார் எனர்ஜி பாலிசி 2019 போட்டு நீங்க ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? அப்ஜெக்டிவ் ஸ்லைடு வாங்க. அடுத்து கீழே வந்து பிரசன்டட் பை அப்படின்னு போடணும். மொட்டையா நீங்க வந்து கிரிஜான் போட்டிருக்கீங்க, அது யாரு அப்படின்றது எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க தான் பிரசன்ட் பண்ணாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ பிரசன்டட் பை அப்படின்றது போடுங்க. ரைட்டா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சோலார் ஸ்டேட் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வைங்க. டைட்டில் ஸ்லைடு வைங்க. எஸ் சார். இந்த ஸ்லைட்ல தான் நான் சொல்றேன் பிரசன்டட் பை போட்டு உங்க நேம் போடுங்க. ஓகே சார். ஓகே சார். சோலார் எனர்ஜி இன்ஜினியரிங், அது என்ன? எம்இ சோலார் எனர்ஜி இன்ஜினியரிங், அதான் உங்களுடைய பிரான்ச் நேமா? வாட் இஸ் யுவர் கோர்ஸ் நேம்? சார், எம்இ சோலார் எனர்ஜி இன்ஜினியரிங் சார். இன்ஜினியரிங் வருமா? சிலபஸ் பார்க்கலாமா அப்போ? சார், எம்இ சோலார் தான் சார். சோலார் இன்ஜினியரிங் தான் சார். எனர்ஜி தான் சார், ஒரு இன்ஜினியரிங் வராது. இது நம்ம எம்இ என்ன? சோலார் இன்ஜினியரிங்கா, சோலார் எனர்ஜியா, சோலார் எனர்ஜி இன்ஜினியரிங்கா? சோலார் எனர்ஜி இன்ஜினியரிங் வரும் சார்.
சரி இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ஒரே நிமிஷம் இருங்க, நான் என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சார் எம்இ போட்டனால இன்ஜினியரிங் வராது தானே சார்? இருங்க இருங்க வந்துடுறேன் இருங்க. ரைட்டு. ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் இருக்கா? இஸ் இட் விசிபிள்? Screen sharing will be available or not? Yes sir. Yes, just read out this one. The institute offers 2 postgraduate programs, namely ME in Energy Engineering and ME in Solar Energy. இதை நம்ம உங்களுக்கு கோர்ஸ் வந்து இது பண்றாங்க, இது இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் ஆஃபர் பண்றது. ME in Solar Energy sir. ME in Solar Energy, ரைட். இங்கே கூட நீங்க பாருங்க, அகாடமிக் கோர்சஸ் ஆன் ME Solar Energy and Energy Engineering. ஓகே. ஸோ கிரிஜா சொன்னாங்க எம்இ போட்டால் இன்ஜினியரிங் வராதுன்னாங்க. இல்லை எம்இ போடாமல் இருந்தால் சோலார் எனர்ஜி இன்ஜினியரிங் போடலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கோர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியராக சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் காமிச்சிட்டேன், ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிட்டேன், ரைட்டா? ஸோ த இன்ஸ்டியூட் ஆஃபர்ஸ் 2 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், நேம்லி ME in Energy Engineering and ME in Solar Energy, ரைட்டா? Now you can say what type of a course you are going to discuss. Yes, tell me. Am I audible or? Am I audible? Sir, audible sir. அவங்க என்னாச்சுன்னு தெரியல, கிரிஜா she become ideal. சார் சொல்லுங்கம்மா. ஓகேப்பா. ஸோ ஜஸ்ட் டேக் a 5 minutes break, ரைட்டா? ஸோ 5 minutesக்கு அப்புறம் நான் வரேன், ரைட்டா? மீட்டிங்லேயே இருங்க.
எஸ்ப்பா கிளாஸ் ரெப் இருக்கியாப்பா? கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். எஸ் சார் இருக்கு சார். எஸ் சார். ஓகேப்பா. ஸோ அவங்க கிரிஜா இன்னைக்கு முடிச்சிட்டாங்க ப்ரெசென்ட் பண்ணி, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே வந்து யார் 2 பேர், ஜெயப்பிரியா அண்ட் ஜெய் கணேஷ், ரைட்டா? அவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் வீக் ப்ரெசென்ட் பண்ண போறாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ரைட்டா? அண்ட் ஆமா, அண்ட் அவர் டாஸ் டெனில்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செமினாருக்கு வந்து ஆப்சென்ட், அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவர்கிட்ட நீங்க, ஓகேவா? ஓகே. உங்களுக்கு செகண்ட் அசஸ்மெண்ட் இப்போ ஏதாவது ஷெட்யூல் சொல்லியிருக்காங்களாப்பா? என்னைக்குன்னு அசஸ்மெண்ட் 2? 26ன்னு இதுல போட்டுருக்காங்க சார் வெப்சைட்ல. 26/7 ஜூலை. எஸ் சார், இந்த மாசம். சரிப்பா, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, ரைட்டா? கிளாஸ் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னைக்கு வைக்கலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரைட்டா? எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஓகே. அப்புறம் இவர் சரவணன் ஓகேப்பா. நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கப்பா, ரைட்டா? நீங்கள் பிபிடிஸ் மெயில் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பிபிடி பார்த்தேன், கரெக்ஷன்ஸ் இருக்கு, சரியா? கரெக்ஷன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூனா உங்களுக்கு மினி ப்ராஜெக்ட்? சரி, ஓகே. ஸோ நான் அதுக்குள்ளே கரெக்ஷன் சொல்லிடுறேன், ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப அகெயின் சென்ட் பண்ணுங்க, ரைட்டா? ஓகே. ஓகேப்பா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம்ப்பா, ரைட்டா? ஸோ ஐ கேன் எண்ட் அப் த செஷன் ரைட் நவ், ரைட்டா? அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா. ஸோ யூ மே லீவ் த செஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ சார். Thank you, sir.